அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சவுதி தலைநகர் ரியாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. அமெரிக்க தூதரகத்தின் மீது ட்ரோன்களை ஏவி தாக்குதல் நடத்தியிருக்கிறது ஈரான். அது தொடர்பான காட்சிகளையும் ஒருபுறம் பார்த்து வருகிறோம். இணைந்திருக்கிறார் ரேவதி. இது தொடர்பான விவரங்களை தொடர்ந்து வழங்கலாம். கண்டிப்பாக இஸ்ரேல் அமெரிக்கா தொடர்ந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதற்கு பிறகாக ஈரானின் உச்சபட்ச தலைவர் உயிரிழந்த நிலையில் மிகுந்த செயல் திட்டத்துடன் தற்பொழுது ஈரான் பல்வேறு பகுதிகளிலும் தாக்குதலை நடத்தி வருகிறது. ஏற்கனவே ஜெருசலேம் பகுதியை தாக்கியிருந்த நிலையில் அபுதாபியில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு உதவும் வளைகுடா நாடுகள் மீதும் தாக்குதல் நடத்தி வருகிறது. குறிப்பாக ஈரானின் முக்கிய தலைவர் அந்த கொல்லப்பட்டதற்கு பிறகாக ஆவேசமாக இந்த தாக்குதல் தொடர்ந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமின்றி சவுதி அரேபியாவுக்கு சொந்தமான இந்த அராம்கோ கச்சா எண்ணெய் சிகப்பு அலை மீதும் தாக்குதல் நடத்தி இருப்பதாக தொடர்ந்து சொல்லப்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்பொழுது மற்றும் ஒரு தாக்குதலாக ரியாத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் மீது ட்ரோன் தாக்குதலானது நடத்தப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ரியாத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரக வளாகத்தில் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இதனால் தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாகவும் பல்வேறு செய்தி நிறுவனங்கள் இதை உறுதி செய்திருக்கின்றன. குறிப்பாக தீ விபத்து மற்றும் குண்டுவெடிப்புகள் தொடர்பான வீடியோக்களும் வெளியாகி இருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சவுதி அரேபியாவின் ரியாத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் நேற்றைய தினம் ட்ரோன் மூலம் தாக்குதலில் ஈடுபட்டு பாதிக்கப்பட்டிருப்பதாக இந்த பதிவுகள் மூலம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தூதரக வளாகத்தில் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் இந்த குண்டுவெடிப்பு சத்தம் கேட்டதாகவும் அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் அதை உறுதி செய்திருப்பதாகவும் தற்பொழுது அந்த வீடியோ பதிவு மூலம் காட்சிகளாகவும் செய்தி நிறுவனங்கள் கொடுத்திருக்கக்கூடிய தகவல்கள் மூலமும் உறுதி செய்யப்படுகிறது. சவுதி அராம்கோவின் ராஸ் தனுரா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து புகை கிளம்பும் பொழுதும் இது போன்ற பிரச்சனைகள் வெளியே தெரிந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தூதரகம் பொறுத்தவரை கூரை மற்றும் சாட்சரியின் சுற்றளவை தாங்கி 2 UAVயால் தாக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த தாக்குதலை பொறுத்தவரை ஈரானிய ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய நிலையில் இதுவரை எந்த ஒரு தரப்பில் இருந்தும் அதை அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது ஒப்புதல் கொடுக்கப்படாத நிலையிலும் கூட தொடர்ந்து ஈரான் பல்வேறு பகுதிகளிலும் அமெரிக்கா சார்ந்த இந்த தூதரகம் இருக்கக்கூடிய பகுதிகளில் அவர்களின் தளவாட பகுதிகளில் தாக்குதல்களை தொடர்ந்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது ரியாத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரக வளாகத்திலும் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தி அங்கு இந்த தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதற்கான காட்சிகளும் வெளியிடப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரேவதி.